கடகம் அதனுடைய சிம்பிள் என்னென்னா நண்டு. இந்த நண்டினுடைய குணம் என்ன அப்படின்னா, அது எங்கே போகுது, இவங்களை அழகாக ஈஸியாக ஏமாற்றிடலாம், ரொம்ப சென்சிட்டிவாக பேசி ஏமாற்றிடலாம். அந்த மாதிரி இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்போ அடுத்தது இவங்களுடைய வீடு எப்படி இருக்கும்னா, ரொம்ப சரி இவங்களுடைய இஷ்டமாக இவங்க யாரை கும்பிட்டா அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜோதிடர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியரும் கூட. நம்மள யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அதே சமயத்தில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மேடம் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம சனி வக்ர பயிற்சி முதல்ல போட்டோம், நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க, நிறைய நமக்கு கமெண்ட்ஸும் வந்திருந்தது, நல்லா இருக்குது பதிவு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமும் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மேம், பிரம்மன் எழுதிய விதி. அதை பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம், பிறப்பு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் தலையிலையும் பிரம்மா எழுதுவார் அப்படின்னு ஆதி காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் அந்த பிரம்மா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி விஷயங்களை எழுதியிருக்காரு, அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள், அந்த அமைப்புகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் அழகாக சொல்லுங்கள் மேம். முதல்ல பிரம்மன் எழுதிய விதினா என்ன அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணும். பொதுவாக அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்ல சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா ஒரு குழந்தைய படைக்கும் போதே அது இன்னாருக்கு தான் குழந்தையாக பிறக்கணும், இன்ன கர்மாவை தாங்கி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால அவர் கர்ப்பத்திலேயே நிச்சயிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டது நம்ம ஆரம்பம். நம்ம இப்போ அட்சய லக்னத்தில் லக்னம் மாற மாற பலன்கள் மாறும்னு சொன்னாலும் நம்மளோட எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம கிராமப்புறத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பில் இந்த ஜெனட்டிக்கில் இந்த கேரக்டரில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய குணத்தன்மைகள் வெளிப்படுற விதங்கள் வேற வேறையாக இருக்கும். ஆனால் உள்தன்மை அப்படிங்கிறது அது தொட்டில் சுடுகாடு வரையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, மாறாது. ஏன்னா அது தலையெழுத்து, அது இந்த பாதை வழியாக பயணிக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்டாகவே கொண்டு வர்றது தானே. நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாமே நம்ம பிறக்கும்போது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான். அந்த நிர்ணயித்தல் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்களால் அது கூடவோ குறைச்சோ இருக்குமே தவிர கட்டாயம் அந்த விதிப்பயன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே அந்த இறைவன் எல்லாமே விதிக்கப்பட்டது. எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அது ஏன் பார்க்கணும்னா, இதுதான் அமைப்பு அப்படின்னா நான் எடுத்து வைக்கக்கூடிய பாதையை சரியாக வைக்கலாம் இல்லையா? நான் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியல சில பிரச்சனைகளே தப்பு செய்யாதன்னு, எந்த ஒரு குழந்தையுமே தப்பு செஞ்சால் தண்டனை உண்டுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. அதையும் தாண்டி தப்பு செஞ்சு தண்டனையில மாற்றுறது யாருடைய குற்றம்? அப்போ ஒவ்வொரு வினையுமே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய 6 அறிவுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் படிச்சிருக்காரு. ஜாதகமும் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், மற்ற ஜீவராசிகளுக்கு பார்க்கறது கிடையாது. அப்போ அந்த நிகழ்வை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் கொடுத்ததுக்காக அதை இப்படி தான் நடக்கணும், இப்போ அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடக்கிறதும் என் கையில தான் இருக்கு, அவங்க பேச்சை கேட்காம தருதலையா சுத்துறதும் என் கையில தான் இருக்கு. அப்போ நான் எப்படி இருக்கணும்னு நான் தானே முடிவு பண்றேன், அது மற்றவங்க கையில கிடையாது. அப்போ நான் என்ன மாதிரி உருவாகணும், நான் என்ன மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நிகழ்வுகளால் என்னுடைய செயல்களால் அந்த கர்மாவின் தொடர்ச்சியை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடவுள் நம்மளை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவார்? நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்குது, நான் எந்த பாவமுமே செய்யல ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நிறைய பாவம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. ஒரே ஒரு விஷயம், கெட்டவனுக்கு அடி விழுகுதுன்னா அது பெருசா வலிக்காது,
நல்லவனுக்கு அடி விழுந்தாதான் அது வலிக்கும். அப்போ ஒரு ஜென்மத்துல நம்ம செய்த புண்ணிய பலனுக்கு கடவுள் மகிழ்ந்து என்ன வரம் கொடுக்குறாரு, நீ அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்பட்ட இந்த ஜென்மத்துல, அதனால இந்த கஷ்டத்துலயும் நீ நல்லது மட்டுமே பண்ணியிருக்க, உனக்கு பிரதிபலனா நான் அடுத்த ஜென்மத்துல உனக்கு நிறைய கொடுக்குறேன், நீ எப்படி வேணாலும் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோன்னு வரத்தை கொடுத்துட்ற. அவன் என்ன பண்றான், அவன் நல்லவனா வளரணும், வளர்ந்தா அந்த புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கும் பேசும். ஆனா என்ன கொடுத்த வரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றான், கெட்டவனா உருமாறுறான். ஆனா அவனுடைய புண்ணியம் இருக்கிற வரையும் அவன் நல்லா தான் இருப்பான். அந்த புண்ணியம் எப்போ கழிக்கப்படுதோ அப்பதான் அவனுக்கு உள்ள தண்டனை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு ரொம்ப கெட்டவனா இருப்பான். அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான், அந்த கடவுள் அவருக்கு தலையெழுத்து எப்படி எழுதுவாரு, நீ ரொம்ப கெட்டவனா இருந்து உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியல, நீ நல்லவனா பிறந்து அவனுடைய வழியை நீ அனுபவிக்கும் போதுதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும், அந்த வேதனை புரியும், அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லி நல்லவனா படைச்சு அனுப்பிடுற. அதனாலதான் அவனால நல்ல நிலைமை, என்னதான் நல்ல குணங்களோட இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டுக்குமே நம்மளுடைய செயல்வினை தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். அதாவது பிறப்பு பலன்னா என்ன, பிரம்மா வந்து என்ன மாதிரி விஷயங்களை எழுதி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னீங்க. இதுவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, கண்டிப்பா மாறுபடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். கண்டிப்பா மேம். மேம், பிறப்பு பலன்கள் ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமே சொல்றீங்க, நல்ல தகவலா இருக்கு மேம். நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது நீங்க சொல்ற விஷயங்கள்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடகராசி. கடகராசியினுடைய பிறப்பு பலன், அந்த பிரம்மா எழுதிய அந்த தலை விதி எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக மேம். கண்டிப்பா. கடகம் அதனுடைய சிம்பிள் என்னன்னா நண்டு. இந்த நண்டினுடைய குணம் என்ன அப்படின்னா, அது எங்கே போகுது, எங்கே எந்திரிக்குது. நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஆற்றுலையா இருக்கட்டும், கடற்கரையிலையா இருக்கட்டும், வயல்லையா கூட இருக்கட்டும், அந்த நண்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எந்த சின்னத்தை அந்த ராசிக்கு வச்சுருக்காங்களோ அதனுடைய குணம் அவங்களுக்குள்ளே இயங்கும். அதனால தான் அந்த ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சின்னங்களை ஒதுக்கியிருக்காங்க. இந்த நண்டு என்ன பண்ணும், ஒரு இடத்துல தோடு போட்டு உள்ளர போச்சுன்னா அது அதே இடத்துல திரும்ப வராது, வேற பக்கம் போகும். அதுவே சரி மறுபடியும் அந்த இடத்துலயே போகுது அப்படின்னா திரும்ப தோடு போட்ட இடத்துலயே ரிட்டர்ன் ஆகாது, வேற பக்கம் போகும். அப்படி பல கால் அதுக்கு இருக்கிறதுனால, இந்த பல கால் ராசி அப்படின்றதுனால இவங்களுடைய எண்ணங்கள், சந்திரன் அந்த கடகராசியினுடைய நிகழ்வு, அந்த சந்திரனுடைய நிகழ்வு எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஒரு பதட்டமா, ஒரு பயமா, ஒரு ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும். எதையுமே நம்ப முடியாது, அல்லது ரொம்ப டீப்பாக நம்பிடுவாங்க. இதுதான் அவங்கள்ட்ட உள்ள ப்ளஸ் மைனஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, ஒரு விஷயத்த யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அந்த நம்பிக்கை மாற்றிக்கவே மாட்டாங்க. யாரையாவது நம்பலைன்னா கடைசி வரையும் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த நன்றுனுடைய குணம் என்ன பண்ணும்னா, தன்னுடைய குஞ்சுகள் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய சதையவே குஞ்சுகளுக்கு உணவாக கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தியாக மனப்பான்மைக்கு இந்த கடகத்தை வந்து ரொம்ப சொல்லுவாங்க. ஒரு தாய் உள்ளம், ஏன்னா சந்திரன் வந்து தாய் உள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப இரக்க சுபாவம் இருக்கும். அதனாலேயே இவங்க ஏமாற்றங்களை நிறைய சந்திப்பாங்க. இவங்களை அழகாக ஈஸியாக ஏமாத்திடலாம், ரொம்ப சென்சிட்டிவாக பேசி ஏமாத்திடலாம். அந்த மாதிரி இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே அட்வைஸ் என்னென்னா, யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாமே இருக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அகலாமல் அணுகாமல் தீக்காய்வார் போல அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நெருக்கமாகவும் ஒரு உறவு வச்சுக்காதீங்க, ரொம்ப தள்ளியும் வச்சுக்காதீங்க. அதை ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருங்க. ஆனால் உங்களுடைய இயல்பு வந்து பாசத்தை வெளிப்படுத்துவதுன்னா பாசமாக இருங்க. அதுக்காக முழுமையாக நம்பி உங்கள்கிட்ட இருக்க பொருளை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலையாட்களை ரொம்ப நம்பிடுவாங்க, அப்புறம் அவங்களால தான் ஏமாற்றப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய கடகம் பொறுத்தளவில் இருக்கும். சரி, அவங்களுடைய பேச்சு தான் ரொம்ப அப்படியே போல்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் சூரியனுடைய வீடுங்கிறதுனால அவங்களுடைய வாக்கு வந்து ரொம்ப ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்களுடைய கம்யூனிகேஷன் பொதுவாக வெளிநாடு வர்த்தகம் சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இயல்பே கடல் கடந்த ராசி, கடக ராசிங்கிறது கடல் ராசின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால நீர் ராசினால வெளிநாட்டு பயணங்கள் அல்லது பிரயாணம் செய்வதில் விருப்பம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது கடகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது இவங்களுடைய வீடு எப்படி இருக்கும்னா, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய வீடு சுக்கிரனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால வீடை வந்து பார்த்து 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 இது பண்ணுவாங்க. அது அந்தளவுக்கு வீடு அவங்களுக்கு சந்தோஷம் தரும். அம்மாவையும் ரொம்ப அழகாக கவனிச்சுக்குவாங்க. இவங்க வந்து இவங்க பிள்ளைய அம்மாவுக்கு நடந்துக்க மாட்டாங்க, அம்மாவுக்கு இவங்க அம்மாவாக நடந்துக்குவாங்க. அதுதான் இவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம்.
அம்மாவை ரொம்ப அழகாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுடைய குழந்தைகளுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகள் தப்பே பண்ணினாலும் அந்த குழந்தைகளை தண்டிக்கவோ கண்டிக்கவோ மாட்டாங்க. அது சின்ன பிள்ளை, ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் அது எப்போதும் குழந்தை தான். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தை அம்மாவை ஏமாத்துறதுக்கு நல்லா கத்து வச்சிருக்கோம். அம்மா நம்ம பண்ணி கரெக்டா, ஏன்னா நம்ம கண்ணீர் விட்டோம்னா அம்மா அடங்கிடுவாங்க அப்படிங்கிறது இந்த குழந்தை அழகா ப்ளே பண்ணும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இவங்களுக்கு பகைன்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அப்பாவினுடைய செயல்கள் இவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு பிடித்தமானதாக இருக்காது. அப்பாவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், அல்லது அப்பாவின் கடன் சுமை அப்பாவுக்கு அதிகமாயிடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. இவங்க நம்பாத ஒரு கேரக்டர் யாருன்னா வாழ்க்கை துணையை நம்பவே மாட்டாங்க. ஒரு சந்தேக கண்ணோடையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை என்ன பண்ணினாலும் அந்த வாழ்க்கை துணையை இவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது. இவங்க நல்ல கணவர் அமைஞ்சா கூட அவங்க கணவரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல மனைவி அமைஞ்சா கூட இந்த கடகராசிக்காரங்க மனைவி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சனியை வந்து வாச்சிட்டேன் உசுரை எடுக்குது பாரு அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபீலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் அவங்களுடைய அந்த தொழில் சார்ந்த நிகழ்வுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழந்தைகளுக்காக இந்த தொழில் ஆரம்பிச்சோம்னா தன்னுடைய குழந்தைகள் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இடத்தினால இவங்களுக்கு லாபம் உண்டு, ஆதாயம் உண்டு. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இடத்துல பண்ணலாம், அது அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுடைய இஷ்டமாக இவங்க யாரை கும்பிட்டா அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா இவங்களுடைய குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியமாக வேலை செய்யக்கூடியது திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டா இவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இல்லாட்டினா எதிரிகளால் இவங்க கொஞ்சம் வஞ்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு. சூப்பர் மேம். கடகராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஜென்ரலாகவே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகனை வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்கள் ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், நான் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலையே வேண்டாங்க. மேடம் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகுப்புலையும் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக மேம் கிட்ட பேசி அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகுப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. மேம், இப்போ நீங்கள் வந்து ஜோதிட வகுப்பு எடுக்கிறீங்க இல்லையா, அதனுடைய விவரங்கள் மக்களுக்காக சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, ஜோதிடம் முதல்ல எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு இங்கே நான் தப்பே பண்ணலையே, நமக்கு ஏன் தண்டனை கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகள் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க, ஓ நம்மளால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத. நம்ம பொதுவாக நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா நமக்கு ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அதுவே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த வகுப்புல கலந்துக்கிட்ட அத்தனை பேருடைய ரிவ்யூவும் பார்க்கும்போது நான் இங்கே வந்து தாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரியுது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறது தான் இதில் உள்ள ஹைலைட்டு. அப்படி ஒத்துக்கும் போது நம்மளே சுயமாக நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய சாதக பாதங்கள், நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, ஒரு கடனை கூட யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கி என்னால் கடனே கட்ட முடியலன்னு புலம்புறதை விட நம்ம இன்னார்கிட்ட வாங்கினா கடனை ஈஸியாக கட்டிடலான்னு தெரிஞ்சு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக. அதனால நம்ம ஜாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கிறது எவ்வளவோ பெஸ்ட். சூப்பர் மேம். ஜோதிட வகுப்பு ரொம்ப அருமையாக எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். இந்த ஜோதிட வகுப்பில் வந்து மக்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? எத்தனை நாள் இந்த வகுப்பு இருக்கும்? பல மாதங்கள் அப்படிங்கிறது அவசியமே இல்லை மேம். ஒரே மாதத்தில் கற்றுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் 15 நாளில் பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து 15 நாள் ப்ராக்டிஸ், அவங்க ஜாதகத்தை அவங்க போட்டு ஆய்வு பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுப்போம்.
இப்போ இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு அவங்க வேறு ஒன்றுமே இல்லை, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இன்னது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணுங்கிறதுல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அவங்க யார் இருந்தாலும் வயது வரம்பு கிடையாது. நம்ம வகுப்பில் வந்து 6வது படிக்கக்கூடிய குழந்தை படிக்குது, 91 வயசு தாத்தாவும் படிக்கிறார். அப்போது அந்த மாதிரி எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த வகுப்பு. அதனால அவங்க ஒரு மாதத்துலேயே அவங்க பலனை அவங்களால பார்த்துக்க முடியும். சூப்பர் மேம். ஒரே மாதத்தில் ஜோதிடம் நீங்களும் கற்றுக்கலாம். உங்களுக்கு யாராவது ஜோதிடம் கற்றுக்கணும், உங்களில் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.